சர்க்கார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜய் சார் இப்போ ராஜா ராணி, மெர்சல், தெரி இப்படி 3 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த அட்லியோட டைரக்ஷன்ல பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்த படத்துல விஜய் சாரும் கதிரும் ஃபுட்பால் பிளேயர்ஸா வரப்போறாங்க. குறிப்பா இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சாரோட ஃப்ரெண்டை கொலை பண்ணவங்கள பழி வாங்கி அவரோட ட்ரீம் அச்சீவ் பண்ற விதமா தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னும் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. மெர்சல் படத்துல ஒரு மெஜிசியனாவும் டாக்டராகவும் விஜய் சார் மாறி இருந்தாரு. திரைப்படத்துல போலீஸா மாறி ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸை விஜய் சார் கொடுத்திருந்தாரு. அதே போல இந்த படத்துலயும் விஜய் சார் மைக்கேல் அப்படின்ற ஒரு பக்காவான ஃபுட்பால் பிளேயரா மாறி இருக்காராம். விஜய் சாரை ட்ரெயின் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து ஒரு ஃபுட்பால் டீமே வந்திருக்காங்களாம். என்னதான் ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் டைரக்டரோட படமா இருந்தாலும் அட்லியோட படங்கள்ல ரொமான்டிக் சீன்ஸை அடிச்சுக்கவே முடியாது. குறிப்பா அட்லி டைரக்ட் பண்ண ராஜா ராணி, தெரி, மெர்சல் இந்த 3 படங்கள்லயுமே ரொமான்டிக் சீன்ஸ் ஒரு பெரிய ஹைலைட்டா அமைஞ்சிருக்கும். அதே போல இந்த படத்துலயும் விஜய் சாருக்கும் நயன்தாராவுக்கும் இடையான ரொமான்டிக் காட்சிகள் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது. மேலும் 6 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பூந்தமண்டையில ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டுல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளை ஷூட் பண்ண இருக்காங்களாம் படக்குழு. மேலும் யோகி பாபு விஜய் சார் கூட இந்த படம் முழுக்க டிராவல் பண்ண போறாரு. அதனால ஒரு சீனும் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. மேலும் இசைப்புயல் ரஹ்மான் சார் மியூசிக்ல 100 சின்ன பசங்களோட விஜய் சார் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல எடுக்கப்பட்ட ஒரு பக்கா மாசான ஃபைட் சீன்ஸும் இந்த படத்துல இருக்காம். ஃபுட்பால் சீன்ஸும் கிளைமேக்ஸ் சீன்ஸும் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் நம்பக்கூடிய சினிமா வட்டாரங்கள் மூலமா தகவல் வெளியே இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம பல ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்க போகுது. வரும் ஜூலை மந்த்துக்குள்ள இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண இருக்காராம் அட்லி. ஏற்கனவே படக்குழு சொன்ன மாதிரி இந்த படம் வரும் தீபாவளி ட்ரீட்டா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சாரோட 63வது படத்துக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கன்னட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.